ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இன்னைக்கு எடுத்ததும் ஒரு வித்தியாசமான ஃபோட்டோவை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இதெல்லாம் என் பிள்ளையோடைய பிள்ளைகள், அணில் பிள்ளைகள். அவங்க வந்து ரொம்ப கண்ணு துறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, தகரத்து மேலே அவங்க அம்மா குட்டி போட்டு வச்சுருந்துருக்கும் போல். கீழே தொப்பு தொப்புன்னு விழுந்துச்சு. ரொம்ப பாவமாக இருந்தது. ஒன்று இறந்துருச்சு அப்பயே. இதை எடுத்து வளர்த்தோம். மீதி ரெண்டையும் பார்த்திங்கன்னா, எங்கள் பாப்பா அது கத்திக்கிட்டே வெளியே வந்துச்சு. ஷால் வச்சு அப்படியே பிடிச்சிட்டா. இது ரெண்டுத்தையும் சேஃபாக காப்பாற்றி அப்போ பார்த்திங்கன்னா பாலை கொடுத்து வளர்த்தா. அவள் வளர்த்ததுக்கு அவள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்குன்னு இப்போ லைவாக நீங்கள் பாருங்கள். நான் அப்புறம் பேசுகிறேன். ஹலோ, இசைக்கே அம்மாவா? நான் தாண்டி பேசுறேன். முதல்ல அழாம ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. டேய் வாடா போலாம். டேய் வாடா போலாம். போ, நீ மேலே போ. போறியா? போ. பாய்டி குட்டி, பாய். பாய் சொல்லு. பாயா? சரிங்க வா. எங்கே போகிற? இந்த பொம்மை தான் பிடிக்குமா? இதை துவைச்சி வச்சுட்டு போடணும். அடுத்த பொம்மையா? நீ மாடி தங்கம். அட்டே பட்டு எங்கள் வீட்டுக்கு போ. இங்கே என்ன இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன்? உங்கள் வீட்டுக்கு போகலையா? உங்களுக்கு தான் வந்து வீடு வச்சுருக்குறேன். வா நீ வா. அங்கே ஒரு திருடி எதே திருடி சாப்பிட்றாடா. ஏன்ப்பா பயப்படுற? இந்த அப்படி மாங்காய் தான் சாப்பிடணுமா? மாங்காய் சாப்பிடணுமாம்மா? மாங்காய் சாப்பிடணுமா? இந்த குட்டி பையன் மாங்காய் சாப்பிடணுமா? இந்தா, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போகலையா? இங்கே என்ன? நாங்கள் டொமேட்டோ. இன்னொருத்தி எங்க? வா வாடி. இல்லை போ. நீ வாடா. எங்கடா ஓடிட்டேன்? லைவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவள் கூட எவ்வளவு பாசமாக ரெண்டும் இருக்குதுன்னு. நம்மளை கண்டா ஓடிடும் எட்டைய. அவளுடைய கை, அவளுடைய வாசம், அவளுடைய வாய்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு அத்துப்படி. இந்த ரெண்டு குட்டிக்கும் அவள் வாய்ஸ் கேட்டால் தான் வரும். நம்ம வாய்ஸ் கேட்டாலாம் வரவே வராது. அவ்வளோ ஒரு பாசம். அந்த ஆண்குட்டி வந்து சிரஞ்சியில் பால் கொடுக்கும்போது முத்தம் கொடுக்க சொல்லி அவ்வளோ அழகாக கேட்கும். அப்புறம் ரொம்ப கொடுத்தா அந்த கையால் அப்படியே தடுத்து விடும். அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கலை. ஆனால் செம்ம அழகாக இருக்கும். இது ரெண்டும் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. இப்போ அவங்க வெளியே போயிட்ட வாட்டி ரொம்ப வீடே விரிச்சோன்னு இருக்குது எங்களுக்கு. அதனுடைய ஞாபகமாகவே இருக்குது. என் பொண்ணு இருந்துட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோஸ் எடுக்கக்கூடாது, ரெண்டு குழந்தைங்களும் கண்ணு வச்சுருவாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாள். அதுக்குன்னே நாங்கள் பெருசாக இதை கண்டுக்கிறதே இல்லை. அவளோட சரி வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்கிறதில்ல. சும்மா அப்புறம் கிளம்ப போகிறாங்க அப்படின்றதுக்கோசரம் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் அப்படியே எடுத்து வச்சுருந்தா. அதை தான் அவளும் கொடுத்தா. இந்தம்மா இப்போ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் நல்லபடியாக போயிடுச்சு. அந்த பெண்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிச்சு. நான் ஆண்குட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல. எங்களையே தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. அவனுக்கும் நல்ல ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸாவது கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். காலையிலே பார்த்திங்கன்னா மணி இப்போ 6:30 வந்துட்டான் பையன் கரெக்டாக எங்களை தேடி. நேற்று பார்த்திங்கன்னா இவனோடைய ஸ்நாக்ஸ் எல்லாம் குரங்கு சாப்பிட்டு போயிடுச்சு. இந்த ஜன்னலில் வச்சுருந்தோம். இப்போ காலையிலே இவன் ஒரே கற்று வந்து இப்போ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தண்ணி மாற்றி வச்ச வாட்டி பார்த்துட்ருக்கான் மேலே இருந்து. சரி வச்சுட்டாங்க, இனிமேல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வருது. அது நான் இருக்கிறதால பார்த்திங்கன்னா ஓடி போகுது. பாப்பா இருந்தானா அதே இடத்துல உட்காந்து சாப்பிடும். நான் வந்ததால் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு மேலே ரிட்டன் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு.
எடுத்துகிட்டு இனிமேல் மேலே போய் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருந்தால் அது பயந்துகிட்டே இருக்கோம். அதனால் நான் அவ்வளோதான் வீடியோ எடுக்கலை, கிளம்புறேன். உங்களுக்கும் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.